மாணவர்களுக்குன்னு தனி போதை இருக்குது, பெரியவங்களுக்கு தனி போதை இருக்குது. இப்போ டாஸ்மாகில் வந்து ஒரு டைம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் டாஸ்மாகில் வந்து சாராயம் விற்கிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதை தாண்டியும் விற்கிறாங்க. இதெல்லாம் போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ தெரியாமலாம் நடக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. டாஸ்மாகில் கெமிக்கல்ஸை கலந்து அந்த மாதிரி போதைப் பொருளை மக்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக கல் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கல் குடித்தா நல்லதானா? நல்லதெல்லாம் கிடையாது. அது போதைப் பொருள் தான் அது. அப்போ ஒப்பீட்டளவில் நீங்கள் டாஸ்மாக் சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் வேறுபாடு வேணால் இருக்கலாம் இல்லையே, ஆனால் போதை தான். கல்லூரி மாணவி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக குடித்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்க்க முடிஞ்சுதா? ஒரு நாள் முழுக்க சாராயம் குடித்தா இறந்து போயிடுவோமான்னு அவங்கள வச்சு முடிவு பண்ண முடியாது. அவங்களோட நிலைமையிலிருந்து அது வந்து இறப்பு வந்து சாத்தியமாக இருக்கலாம். அதை முன்கூட்டி அவங்களுக்கு உடலில் பாதிப்பு இருந்திருக்கலாம், நோய் இருந்திருக்கலாம். சாமானிய மக்களுடைய உழைப்பை பிடுங்குறோம், அவன் வாழ்க்கையை அழிக்கிறோம், அவன் வாழ்க்கையோடு சேர்ந்து குடும்பம் அழியுது, குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நாட்டின் வளமும் அழியும். அப்போ ஒரு சாராயம் அப்படின்றது அது வெறும் வருவாய் வருதுன்றதை மட்டுமே வச்சு அதை மதிப்பிடுறது வந்து முட்டாள்தனம். அது ஒரு நல்ல அரசு செய்கிற வேலை கிடையாது. போதை வச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு நன்மை இருக்குது. எப்படி நன்மை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சிந்திக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குது. அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க, அதனால் நம்ம அடுத்த 2026 தேர்தலில் மாற்றி அமைப்போம். இருக்கிறதுலே கேவலமான பேச்சு அது. எப்படி நீ பிரச்சனை தீர்ப்ப? அதாவது திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்துருச்சு. இவர் வந்து எப்படி தீர்ப்பாரு? விஜய்க்கு ஒரே நோக்கம்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கணும், அவ்வளோதான். ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு அறிவு கூட கிடையாது, அரசியலறிவே கிடையாது. கேலி கூத்துலேயே 1ஆம் நம்பர் கேள்வி. பாசிசம்னா என்னன்னே புரிதல் கிடையாது. அதென்ன பாயாசம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க நாளைக்குன்னு தெரியல. இப்தார் நோம்புனா எல்லாரும் சமமாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. நீயும் சமமாக இப்போ என்ன உனக்கு என்ன பெரிய நீ விஜய்னா உனக்கு என்ன பெரிய இது இருக்கு அவனுக்கு? நீ இந்த அதெல்லாம் எதுக்காக செய்கிற? நீ இப்போ ஏன் செய்கிற? இதுக்கு முன்னாடி ஏன் செய்யலை? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு வெற்றிவேல் செழியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமான போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான கருத்துக்கள் பலவிதமாக வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் பெரிய அளவில் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயமே போதை கலாச்சாரம் தான். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எந்த ஆட்சியிலையும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. கடந்த ஆட்சியின் போது, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நாங்கள் எங்கள் அமைப்பே வந்து டாஸ்மாகை மூடுன்னு சொல்லி போராடிருக்கோம். அதனால் அங்கே அப்பையும் போதை இருந்துச்சு, இப்பயும் போதை இருக்குது. அதில் இன்னும் பெருசாக வேறு வித்தியாசம் தெரியல. இப்போ நீங்கள் குட்கா போன்ற போதைப் பொருட்கள்லாம் அப்பையும் இருந்துச்சு. அந்த போதைப் பொருட்கள் அந்த குட்கா தடை செய்யப்பட்ட பிறகும் கூட அதை மறைமுகமாக இல்லீகலாக கொண்டு வந்து விற்பனை செஞ்சதில் போலீஸ் அதிகாரிகள் மேலாம் கூட வழக்கு இருக்குது. இன்றைக்கி டிஜிபி ராஜேந்திரன் மேலே கூட வழக்கு இருக்குது அது சம்மந்தமாலாம். அதனால் போதை என்பது எந்த ஆட்சி மாறினாலும் போதையை வந்து மட்டும் மாறாமல் நிற்கின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் பள்ளிகளில் அது விதவிதமாக இருக்குது. மாணவர்களுக்குன்னு தனி போதை இருக்குது, பெரியவங்களுக்கு தனி போதை இருக்குது. சாராய கடையில் இப்போ டாஸ்மாகில் வந்து ஒரு டைம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நேரம் போக அந்த நேரத்தில் மட்டும்தான் டாஸ்மாகில் வந்து சாராயம் விற்கிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதை தாண்டியும் விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிராமங்கள் தோறுமே வந்து டாஸ்மாக் கடைகள் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கிராமங்களில் வச்சு விற்கிறாங்க. இப்போ எங்கும் நிறைந்திருக்கு போதைன்றது. அதனால் அதில் வந்து வித்தியாசம் இல்லை. பள்ளிகளில் குறிப்பாக பள்ளிகளுக்கு முன்னால் இருக்க கடைகளில் போதைப் பொருள் விற்கிது. சிகரெட் இருக்குது, உங்களுக்கு பான் மசாலா இருக்குது, கியூலிப்புன்னா கியூலிப்பு சொல்கிறாங்க, சின்ன பாக்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி பசங்க உள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ தெரியாமலாம் நடக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. அதில் பெரிய அளவில் வந்து ஊழல், அதாவது ஊழல்னு சொல்கிறத விட லஞ்ச லாவணியம் பெருத்து போயிருக்கு. அதில் வந்து அதெல்லாம் தெரிஞ்சே தான் நடக்குது. சட்டம் ஒழுங்கு, போலீஸு, இது போன்ற அமைப்புகளுக்கு தெரிஞ்சு தான் அந்த போதை பொருள் விநியோகம் நடக்குது. எங்கேயாவது ஒரு விபத்து நடக்கும்போது, எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட் வரும்போது, இப்போ உதாரணமாக கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து இப்போ 60 பேர் செத்து போயிட்டாங்கன்னும் போது அப்போ வந்து சும்மா பேருகளவுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களே ஒழிய, யதார்த்தத்தில் இப்போ கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்காமல் இருக்காங்களா? கள்ளச்சாராயம் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் பிடிச்சாங்க, மதுராந்தகத்தில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் பிடிச்சாங்க. இப்போ மதுராந்தகத்தில் கள்ளச்சாராய விற்பனை நடக்காமல் இருக்கா? அப்போ அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். ஏன்னா கல்லாம் தடை செய்யறதுக்கான ஒரு விஷயமே இல்லை, அது வந்து நேச்சுரலாக வரக்கூடியது. டாஸ்மாகில் கெமிக்கல்ஸை கலந்து அந்த மாதிரி போதைப் பொருளை மக்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக கல் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கல்லுலாம் ஒன்றும் இல்லைங்க. பனை மரத்துலேயும் தென்னை மரத்துலேயும் கல் இறக்குறாங்க.
இந்த கல்லில் இப்போ உதாரணமாக பனை மரத்துலேருந்து இறக்கக்கூடிய அந்த அந்த சாறு இருக்கு இல்லைங்களா, அதில் சுண்ணாம்பை கலந்துட்டிங்கன்னா அது பதநீர், எல்லாரும் குடிக்கலாம், அது நல்லது உடம்புக்கு. சுண்ணாம்பு கலக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது புளிச்சு போய் அது கல்லுன்றாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். சுண்ணாம்பு கலந்தா பதநீர், இப்போ கலக்கலைன்னா கல். ஆனால் கல் குடித்தா நல்லதானா? நல்லதெல்லாம் கிடையாது, அது போதைப் பொருள் தான் அது. அப்போ ஒப்பீட்டளவில் நீங்கள் டாஸ்மாக் சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் வேறுபாடு வேணால் இருக்கலாம் முடிய, ஆனால் போதை தான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த என்ன நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் நீங்கள் இதில் குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு லிட்டர் குடிப்பான். இதில் ஒரு கிளாஸ் குடித்தா போதை ஏறும், அதில் 1 லிட்டர் குடித்தா போதை ஏறும். இவ்வளோதான் வித்தியாசம் ஒழிய போதைப் பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதுவும் சிறுமூளையும் லிவரையும் பாதிக்குது, அதுவும் சிறுமூளையும் லிவரையும் பாதிக்குது தான், பாதிக்காமலும் ஒன்றும் கிடையாது. அப்போ நல்லது பதனி நல்லதா? ஆமாம் நல்லது. ஆனால் கல் எந்த போதை எந்த வடிவத்தில் வந்தாலும் தவறு தாங்க, அதெல்லாம் ஆதரிக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கறதில்ல. இந்த போதையினால் இருக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இம்பேக்ட்ஸில் நிறைய விஷயங்கள், இப்போ கொலை கொள்ளை எல்லாமே வந்து போதையின் அடிப்படையில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அதை எப்படி பார்க்குறீங்க? போதை வந்து ஒரு சமூகத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய நோய்ங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது உதாரணமாக நாங்கள் வந்து டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம், அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குடி நோயாளிகள் அப்படின்றது நாட்டில் வந்து பெருத்து போயிட்டாங்க. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மட்டும் 120 பேர் வந்து விதவை பெண்கள் இருக்காங்க. 120 பேருமே கணவனை இழந்தவர்கள். எப்படி கணவனை இழந்தவர்கள்னா, போதைக்கு ஆட்பட்டு அந்த கணவன் போதையாலே இறந்து போயிருக்காரு. இப்போ சாராயம் குடிச்சு செத்து போனவர்களுடைய இளம் விதவைகள் சொல்லப்போனால் இதுதான் ஒரு உதாரணம். இப்போ போதை என்பது எந்த அளவுக்கு சமூகத்தை பாதிக்கும், ஒரு தனி மனிதனை பாதிக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. தனி மனித பாதிப்பு என்பது மொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்று தான் பார்க்கணும். நீங்கள் அடித்தட்டு மக்கள், தங்கள் வாழ்வாதாரத்துக்கு போராடுற மக்கள், ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் தான் அவங்க தான் போய் குடிக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க குடிக்கிறாங்க. அதில் பெரும்பகுதி அவங்க வந்து சாராயத்துக்கே போதைக்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒன்று அவங்களுடைய வருவாய் குறையுது, அவங்க வந்து குடும்பம், அதனால் குடும்பம் அவரும் பாதிக்கப்படுறாரு, அதோடு குடும்பத்தோட வருவாய் குறைந்து குடும்பம் பாதிக்கப்படுது. இதே நபர் குடிச்சு குடிநோயாளியாகி குடும்பத்தையே மிகப்பெரிய சுமையாக மாறுறாரு. அதோடு சேர்த்து சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு. நீங்கள் ஒரு சமூகத்தினோட முக்கியமான ஆற்றல் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதன் தான். மனிதனோட உழைப்பு சக்தி தான் முக்கியமான ஆற்றல். அந்த அளவுக்கு மனிதன் வந்து ஒரு சமூகத்தில் ரொம்ப வந்து அவன் வந்து அறிவு ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் வளர்ந்துருக்கானோ, உழைப்பு சக்திகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு சமூகம் நல்லா இருக்க முடியும். நீங்கள் மொத்தமே எல்லாம் குடிச்சு ஒரு குடிநோயாளியாக போன சமூகம் வந்து எப்படி இருக்கும்? அப்போ அந்த சமூகம் வந்து ரொம்ப மோசமாக கீழ்நிலையில் தான் இருக்கும். அப்போ ஒரு குடி என்பது ஒரு தனிநபரை பாதிப்பது, ஒரு குடும்பத்தை பாதிப்பது, இறுதியாக மொத்த சமூகத்தையும் பாதிக்குது அப்படின்னு தான் அதை பார்க்கணுமே ஒழிய. சமீபத்தில் கூட ஒரு கேஸ் வந்துருந்தது சார். அதாவது ஒரு கல்லூரி மாணவி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக குடித்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்க்க முடிஞ்சுதா. நிறைய ஏற்கனவே வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் ஆனவங்க கூட இந்த அளவுக்கு ஆக முடியுமா, ஒரு நாள் ஃபுல்லாக குடித்தா நம்ம வந்து இந்த மாதிரி இறந்துருவோமா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம் தர வகையில் இந்த ஒரு கேஸ் வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு போக்கு, கல்லூரி மாணவி ஒரு நாள் இரவு பொழுது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுனால இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு தகவல் வந்து அதிர்ச்சி அளிச்சது அப்படின்றது பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அதில் வந்து அவங்க என்ன உடல்நிலை எப்படி இருந்துச்சு அதுலேருந்து தான் மதியம். ஒரு நாள் முழுக்க எங்கள் வீடு எனக்கு தெரிஞ்சே பல பேர் 30 வருஷமாக சாராயம் குடிக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். 30 வருஷம் 40 வருஷம். இப்போ கூட நேற்று முந்தாள் எங்கள் ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்தார், அதே குடி போதையில் தான் வர நான் பார்த்தேன். அவரை நான் 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தேன்னா அப்படி தான் இப்பயும் இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒப்பிடு, அவங்க உடலோட தகுதியை பொறுத்து ஏற்கனவே நோய் இருக்கலாம், அது இருந்துக்கலாம் அவங்களுக்கு. அதில் நோய் இருக்கிறவங்க சாராயம் குடித்து இறந்து போகிறதுக்கும் இயல்பாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு நாள் முழுக்க சாராயம் குடித்தா இறந்து போயிடுவோமான்னு அவங்கள வச்சு முடிவு பண்ண முடியாது. அவங்களோட நிலைமையிலிருந்து அதை வந்து இறப்பு வந்து சாத்தியமாக இருக்கலாம். அதை முன்கூட்டி அவங்களுக்கு உடலில் பாதிப்பு இருந்திருக்கலாம், நோய் இருந்திருக்கலாம். அதன் விளைவாக இது கன்சியூம் பண்ணோடனே அது தாக்கம் அதிகரித்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். சார், இப்போ சமீபத்தில் நம்மளுடைய தமிழக அரசு வந்து நிறைய விதத்தில் வந்து டாஸ்மாக்கு வந்து துணை போகிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. அந்த வகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மது விற்பனையில் தான் வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அதன் மூலமாக சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த ஆட்சி அந்த ஆட்சின்றது எனக்கு ரொம்ப வேறுபாடே தெரியல. நாங்கள் நீண்ட காலமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 20 வருஷமாக பார்க்கும்போது இந்த ஆல்கஹால்
அரசு வந்து முதல்ல அரசுக்கு முன்னால் தனியார் வந்து தனியாருக்கு ஏழை விட்டு தனியார் தான் இந்த மாதிரி ஒயின் ஷாப்புன்னு வச்சுருந்தாங்க. ஒயின் ஷாப்பு தனியார் வச்சுருந்ததை வந்து எடுத்துட்டு அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அதை வந்து டாஸ்மாக்னு சொல்லி கவர்மெண்ட்டே நடத்துகிற ஒரு ப்ராசஸ்க்கு வந்தாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் நீடிக்குது. அதில் வந்து பெருசாக மாறுபாடு இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு அந்த 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 சாராயத்தோட அளவு இருக்கிற ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எல்லாரும். இப்போ அந்த மாதிரி நடக்கிற ஊழல் இருக்குது. ரெண்டாவது, சாராயத்தில் வந்து அதிகமாக வரி தான் அதிகமாக இருக்கக்கூடிய அதனோட மூலதனம் என்பது கம்மி, அது உற்பத்தி செலவு ரொம்ப கம்மி. அப்போ அதிகமாக வரியும் அதிகமான லாபமும் உள்ள ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அது நிறையா விற்கிது. அப்போ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து மாதத்துக்கே வந்து 300 கோடி 400 கோடின்னு விற்கும்போது வந்து அதில் வரக்கூடிய வருவாய் என்பது அரசுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வருவாயில் எங்கேருந்து வருதுன்றது தானே முக்கியம். இதெல்லாம் சாமானிய மக்களுடைய உழைப்பிலேருந்து பிடுங்குகின்ற ஒரு விஷயமா இருக்குது. சாமானிய மக்களுடைய உழைப்பை பிடுங்குறோம், அவன் வாழ்க்கையை அழிக்கிறோம், அவன் வாழ்க்கையோடு சேர்ந்து குடும்பம் அழியுது, குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நாட்டின் வளமும் அழியுது. அப்போ ஒரு சாராயம் அப்படின்றது அதில் வெறும் வருவாய் வருதுன்றதை மட்டுமே வச்சு அதை மதிப்பிடுறது வந்து முட்டாள்தனம். அது ஒரு நல்ல அரசு செய்கிற வேலை கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமான போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு எழுந்துட்டு இருக்கிற நிலையில் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போய் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு தமிழகத்திலேருந்து என்ன மாதிரியான ஒரு ரிப்ளை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகத்திலேருந்து தான் வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் வருது, அதுதான் இந்தியாவுக்கே சப்ளையாக அமையுது, தமிழ்நாட்டுக்கே வருது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடியது தான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே அப்போ காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வி எழுது. ஆனா பிகினிங் பாயிண்டா வந்து இருக்கக்கூடியது குஜராத்ல துறைமுகத்துல இருந்து தான் வருது அப்படின்றாங்க. இல்ல, அதானி துறைமுகத்துல போதைப் பொருள் கண்டு எடுத்திருக்காங்களே, அப்ப அதுக்கு என்ன விசாரணை நடத்திருக்காங்க, அதுக்கு என்ன என்கொயரி இருக்கு? அதானி துறைமுகம் ஒரு பிரைவேட் தனியார் துறைமுகம். தனியார் துறைமுகத்தில் ஒரு போதைப் பொருள் எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த துறைமுகத்துக்கு அதுக்குமான தொடர்பு இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் வந்து அமித்ஷா சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை இல்லை. அவர் தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அப்படி பேசுகிறாரே ஒழிய அது உண்மை இல்லை. போய் அதானியோட ஹார்பரில் செக் பண்ணுங்க, ஏற்கனவே பிடிச்ச போதைப் பொருள் எங்கேருந்து வந்துச்சுன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பற்றி பேசலான்றதான் எங்களுக்கு. தமிழ்நாட்டிலலாம் அப்படி ஒன்றும் அவர் சொல்கிற மாதிரி இல்லை. சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து எங்கேயுமே எப்பயுமே பிரச்சனையாக தாங்க இருக்குது. இப்போ திமுக ஆட்சி அப்படின்னு நீங்கள் தனியாக பிரிச்சுலாம் பேச முடியாது. போலீஸுன்றதும் இந்த மது போதைன்றதும் வந்து என்ன அதில் என்ன மாறுபட்டுருக்கு அப்படி நீங்கள் அதில் வந்து மாறுபாடு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னால் அந்த ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்கலை, இப்போ நடக்குதுன்னு நீங்கள் எதையும் சொல்ல முடியாது. அதனால் அப்பயும் கள்ளச்சாராய சாவல் இருந்துச்சு, கள்ளச்சாராயம் விற்றுட்டு இருந்துச்சு, இப்பயும் கள்ளச்சாராய சாவல் இருக்குது, கள்ளச்சாராயம் வந்து விற்றுட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன போதை இருக்குது அதே போதை அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ போதை அப்படின்றது வந்து எந்த ஆட்சியிலையுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். எதுலேயுமே அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஒன்றுமே கிடையாது சார். ஆனால் கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இப்போ பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் வந்து இந்த ஆட்சியில் வந்து அதிகரிச்சிருக்கு. ஜனவரி மாதம் மட்டுமே அத்தனை கேசஸ் வந்து பதிவாகியிருக்கு. இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலையா, இல்லை பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் திமுக ஆட்சியில் தான் அதிகரிச்சிருக்கா? அதான் அதுவும் தப்பு. அதாவதுங்க சிஸ்டம் தாங்க முக்கியமானதுங்க. நீங்கள் ஒரு சமூகத்தில் கூடிய கலாச்சாரம் பண்பாடு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் என்ன சொல்கிறதுனா, போலீஸ் துறை எடுத்துக்கோங்க, இது ஒவ்வொரு துறைகள் இருக்குது. இந்த துறைகள் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி லஞ்ச ஊழல் லாவண்யத்தில் அது வந்து லாவண்யத்தில் தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து அது வந்து தன்னோட கடமையை அது சரிவர செய்தோ அந்த அளவுக்கு அப்போ தான் அது வந்து இருக்கும். நீங்கள் பாலியல் ரீதியான இப்போ பெண்கள் மீதான பாலியல் ரீதியான பலாத்காரம் நடக்குதுன்னு சொன்னால் அதற்கு வந்து அந்த பாலியல் பலாத்காரம் செஞ்சவன் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாதுல்ல, சமூக சூழல் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி ஆபாச படங்கள் வந்து நிறைய இணையத்தில் வருது, இன்றைக்கி சினிமா திரைப்படங்கள் அப்படி நிறைய திரைப்படங்கள் வருது. அப்போ ஆபாசமும் ஆபாச கருத்துக்களும் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளும் நடப்பதற்கான சமூக சூழல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அடிப்படையாக பார்க்கணும். எல்லா மனிதனுமே அவன் வந்து நல்லவனாக இருக்கணும்னு சொன்னாலே அதை பற்றி வந்து நீங்கள் வந்து அது புரிதல் ஏற்படுத்தணும். ஏன்னா என்ன புரிதல் ஏற்படுத்துதுன்னா இதெல்லாம் செய்யுங்கன்ற புரிதல் தான் நீங்கள் ஏற்படுத்துது. இதுதான் நீங்கள் சமூகத்தை நிறைஞ்சு கிடக்கு. நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் செல்ஃபோன் இல்லாத பாலியல் வக்கரமே கிடையாது.
எல்லா விதமான இணையத்திலையும் உங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான செய்தி நீங்கள் விதவிதமாக பார்க்க முடியும். அப்போ ஒரு மனிதன் செல்ஃபோனில் அவன் என்ன பார்க்குறான் ஏது செய்கிறான்றது யாருக்கும் தெரியாது. அப்போ அதெல்லாம் சமூக சூழல்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் ஒழிக்காமல் வந்து பெண்கள் மீதான பாலியல் தாக்குதலை வந்து பாலியல் வன்கொடுமைகளை வந்து தடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது போன்று செய்யக்கூடிய நபர்களை வந்து நடவடிக்கை எடுப்பதிலையும் போலீஸுக்கிட்ட வந்து அக்கறை கிடையாது போலீஸுக்கு. அதுலேயும் ஒரு வலுத்தவன் செஞ்சிட்டான், காசு இருக்கவன் செய்கிறான், ஒரு அரசியல்வாதி செய்கிறான்னா அவங்களாம் நடவடிக்கைலாம் எடுக்கிறது கிடையாது. சாமானிய மக்கள் சாதாரணமாக அவன் வந்து ஒரு எந்த விதமான பின்புலமும் இல்லாதவன் செய்யும் போது அவங்க நடவடிக்கை தீவிரமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது சமூக பிரச்சனையாக மாறும்போது தான் வந்து இன்னும் அதுக்கு வந்து அழுத்தம் அதிகமாகுது ஒழிய இயல்பாகவே அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையோ செயல்பாடோ இங்கே வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு SOSன்னு ஏதோ ஒரு ஆப்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதானே தெரியாது நம்மளுக்கு. அதை ஒன்று அமுக்கினீங்கன்னா உடனே போலீஸ் வந்துடும் அப்படின்ற அப்படிலாம் வருதா போதா அதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு அரசும் காரணம், அதேவது அந்த இன்றைக்கு சமூக சூழலும் ஒரு ஆபாசத்தால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகே சார், ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு 4 என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது. ஆனால் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலையும் சரி, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலையும் எப்போதுமே இப்படி தான் இருக்கும், ரவுடிகளினுடைய ஆட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்துக்கள் கூட இருக்குது. ஏன்னா அத்தனை கொலைகள் நடக்குது, பட்ட பகலில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லை இரவு நேரங்களில் நடக்குது, அத்தனை மக்கள் கூட்டம் இருக்கும்போது நடக்குது, ஆனால் யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்கறதுக்கான காரணம் இந்த ஆட்சி பொதுவாகவே அப்படி தான் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் அது நடக்காது அப்படின்னு சொல்றது. ஜெயலலிதா இருந்தால் நடக்காதுன்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க கருத்து அது. அதிமுக சேர்ந்தவங்க போய் பேசுனீங்கன்னா, அந்த கருத்தியல்காரன்ட்டு பேசுனீங்கன்னா, ஆமாம் ஜெயலலிதா இருந்தால் வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. நான் நினைக்கிறேன் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய என்கவுண்டர் நடந்திருக்கு, சரியாயிடுச்சா? இப்போ தீர்வு அதுலையா இருக்குது? என்கவுண்டர் பண்ணுறதுல ஒன்றும் தீர்வு கிடையாது. நிறைய ரவுடிகளை சுட்டுட்டீங்க, கொலை செய்யாமல் இருக்கானா? கூலிப்படை ஒழிஞ்சிருச்சா? பெண்களில் வந்து பாலியல், இப்போ ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கால்நடை மருத்துவரை வந்து பாலியல் 4 பேர் பாலியல் ரீதியாக இது பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்றது செய்தி. உடனே அந்த 4 பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸு. ஆனால் இப்போ என்ன விசாரணைனா தெரிய வந்திருக்குன்னா, அந்த 4 பேருமே உண்மையான குற்றவாளிகள்னு தெரிய வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையை அதை வந்து சமூகத்தில் கொந்தளிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை முடிச்சிருது. இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அது ஒரு பேசு பொருளாக மாறுது, அது சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுதுன்னா போலீஸும் அரசாங்கம் என்ன நினைக்கும்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் முன் வருவாங்க. இப்போ உடனே தீர்வு என்னன்னா, எவ்வளவு 4 பேர்த்த பிடிச்சி விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன செய்வீங்க? நீங்கள் பாராட்டுருவீங்க, சமூகத்தை எல்லோரும் நம்ம கையும் தட்டுறோம், பாராட்டுற அந்த அரசாங்கத்தை, பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. அப்போ உண்மை குற்றவாளியை அடையாளம், அப்போ இதுதான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்கவுண்டர்ன்றது போலி என்கவுண்டர். அது ஒரு கர்நாடகாவிலே ஆந்திராவில் நினைக்கிறேன், அவங்க ஒரு கால்நடை மருத்துவர், அவங்கள வந்து இதே மாதிரி ஒரு டோல்கேட்டில் வண்டி பஞ்சர் ஆகி அதை நான் பஞ்சர் வண்டி தரன் கூப்பிட்டு போய் 4 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்து அவங்கள தீ வச்சு எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த 4 பேரையும் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்லன்னு இன்றைக்கி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஃபேக்காக இருக்குது. அப்போ சமூக பதற்றத்தை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அதை வந்து இல்லாமல் செய்வதற்குமாக போலீஸும் அரசாங்கமும் கையாளுற ஒரு குறுக்கு வழி இது. அப்போ இதன் மூலமாக உண்மையான பாலியல் குற்றவாளியை நீங்கள் சுட்டு கொண்டா கூட பாலியல் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் ஒழிஞ்சிருச்சா? அப்படி அதுக்கு தீர்வு அது வரல. அதே மாதிரி ரவுடிகள் தான் சுடுறாங்கன்னா பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பயம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயம் வரலாம் இல்லை, சமூகத்தில் பிரச்சனையே. நீங்கள் நானும் இப்போ ஒரு திமுக அரசாங்கம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராமல் இருக்குன்னா என்கவுண்டர் பண்ணிடணும். என்கவுண்டர் பண்ணிட்டு என்ன அப்படின்னா சூப்பர் அரசாங்கம்ப்பா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை சொல்கிறாங்கல்ல, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்கவுண்டர் பண்ண மக்களோட மனநிலையே அப்படி மாற்றி வச்சுருக்கான். என்கவுண்டர்லாம் தீர்வு இல்லை. என்கவுண்டர் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்ல, இருக்கா? அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. என்கவுண்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது எப்படி சொல்கிறோம்னா, அந்த தவறு மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல, ரவுடிகள் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, மீண்டும் பாலியல் பழக்கம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ என்கவுண்டருக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அதுதான் சொல்கிறோம். நம்ம சமூகத்தின் காரணிகள், ஒரு பிரச்சனை நடப்பதற்கான சமூக காரணிகள் இருக்கு இல்லைங்களா? அவன் பேசிக்லி கல்வி அறிவு பெற்றவனாக இருக்கானா, புரியுதுங்களா? அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா,
ஒரு மனிதன் கெட்டவனாக மாறுறான், ஒரு பாலியல் பொறுக்கியாக மாறுறான், அல்லது வந்து ஒரு கொலைகாரனாக மாறுறான், அவன் சமூக சூழல் என்ன, அந்த சமூக சூழல் தான் அவன் மீது தாக்கம் செலுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சமூக சூழலை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் இந்த குற்றங்களை ஒழிக்க முடியாது. ஒருத்தன் வந்து கஞ்சா குடிக்கிற பழக்கம், போதைப் பொருளுக்கு ஆளாயிருக்கான் ஒருத்தன், அவன் கல்வியறிவு இல்லை அவனுக்கு வந்து போதைப் பொருளுக்கு ஆளாக இருக்கவன், எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கவன் வந்து என்ன செய்வான் அவங்களுக்கு? அப்போ எங்கே போதை எங்கேருந்து வந்து போதையை தடுக்கணும்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போதையை தடுக்கணும், அவனுக்கு போதை கிடைக்காத வகையில் செய்யணும். அப்போ தான் அவன் சிந்திப்பான், எது சரி தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் அரசாங்கம் போதையை தடுக்கலை? போதை வச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு நன்மை இருக்குது. எப்படி நன்மை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சிந்திக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குது, ஒரு அளவுக்கு மேலே சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சானா நமக்கு ஆபத்துன்னு நினைக்குது. அப்போ ஒரு மனிதனை வந்து அவன் சிந்திக்கின்ற ஆற்றல் என்பது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், அவன் சிந்திச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிடுவான், இந்த வாழ்க்கைக்கு அரசாங்கத்துக்கும் இருக்க தொடர்பு பற்றி தெரிஞ்சுக்கிடுவான். இப்போ அந்த அரசு நமக்கான அரசாக இருக்கான்றதையும் புரிஞ்சுக்கிடுவான், இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிடுவான். இப்போ இப்படிலாம் மனுஷன் சிந்திப்பாயா? சிந்திச்சானா நம்ம அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அதை தான் முக்கியமாக பார்க்கணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் மகளிர் தினம் வந்து கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு வந்து தாவக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள், ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு இத்தனை இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சோம், அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க, அதனால் நம்ம அடுத்த 2026 தேர்தலில் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மகளிர் தின வாழ்த்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து அந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் அந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஸ்டண்ட், அது ஒரு தேர்தலில் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுன்றதுக்காக பேசுகிறாரு. இருக்கிறதுலே கேவலமான பேச்சு அது. எப்படி நீ பிரச்சனை தீர்ப்ப? அதாவது திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்துருச்சு, இவர் வந்து எப்படி தீர்ப்பாரு? சொல்லுங்க அவரை. எனக்கு நான் வந்தேன்னா என்ன செய்வேன், நீ வந்து என்ன செய்வேன் சொல்லு, எனக்கு எப்படி பாலியல் பிரச்சனை தீர்ப்ப நீ சொல்லு. அதுக்கு நான் மகளிர் தினத்தில் அறிவிக்கிறேன், பெண்களுக்கான பாதுகாப்பை நான் இப்படிலாம் செய்வேன், அரசாங்கத்துக்கு வந்தேன்னா இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடு. நீ என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்க? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பெண்கள் மகளிர் தினம் என்னன்னே இல்லை, என்னன்னே புரிதல் கிடையாது நம்மளுக்கு. மகளிர் தினம் என்பது உழைக்கின்ற மகளிர் தினம் தான். ஒரு பெண் என்பவள் எப்படி வந்து டிஃபெண்டடாக இருக்காங்க, அவங்க எப்படி வந்து உழைப்பு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க, எப்படிப்பட்ட பிற்போக்கான கருத்துக்கள்லாம் அவங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, அவங்க சமூகத்தில் வளராமல் இருப்பதற்கான அடிப்படை காரணிகள் என்ன, இதையெல்லாம் பேசுவதானே பெண்கள் தினமாக இருக்க முடியும். ஆணாதிக்கம் எப்படி வந்து அவங்கள வந்து அடக்குது, இதை பற்றி விஜய் எங்கே பேசினாரு? இப்போ விஜய்க்கு ஒரே நோக்கம்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கணும், அவ்வளோதான். ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு அறிவு கூட கிடையாது, அரசியல் அறிவே கிடையாது. ஒரு அரசியல் அறிவு குறைஞ்சபட்சத்துக்கு இப்படி பேசுவானா? மகளிர் தினம்னா என்னன்ற புரிதல் கிடையாது விஜய்க்கு. அரசியல் அறிவு இல்லைன்றதை எந்த வகையில? ஆமா, மகளிர் தினம் என்னன்னு விஜய் சொல்லவே இல்லையே. மகளிர் தினம்னா என்னன்றதை பத்தி அவருக்கு மீனிங் தெரியுமான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றதா மீனிங். மகளிர் தினம் என்பது உழைக்கும் பெண்களுக்கான தினம். அது உழைக்கின்ற பெண்கள் தங்கள் உரிமைக்காக போராடுவது என்பது அதோடு மட்டும் இல்லை, எத்தனையோ பிற்போக்கு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பெண்களை வளர விடாமல் தடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, இதெல்லாம் பெண்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் ஆபத்து. இந்த ஆபத்தில் நான் தீப்பேன்னு இப்போ அவர் பேசியிருந்தாருன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் மகளிர் தினத்தை பற்றியான புரிதல் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றுமே கிடையாது. அதான் சார், நான் வந்து 2026 தேர்தலில் ஒருவேளை என்ன ஆட்சியில் அமைச்சிங்கன்னா நான் வந்து அதை அதுக்கான தீர்வுகளை செய்வேன். என்ன தீர்வு என்னன்னு சொல்லுப்பா. நீ தீர்வுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். என்ன தீர்வு, என்ன செய்வேன், இந்த போலீஸ் எல்லாம் என்ன செய்வேன் நான் கேட்குறேன். இந்த போலீஸு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைன்றது, பாலியல் ரீதியான சுரண்டல் என்பது பல காவல் நிலையங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ்காரனே பெண்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இதில் என்ன செய்வேன்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற போலீஸ் துறையை வந்து உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நகர்வு கூட உன்னால் செய்ய முடியாது. அது நீ நாளைக்கு இதே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குமே ஒழிய புதுசாக ஒன்றும் மாற்றம் வந்துட போக கிடையாது. அப்போ இந்த இருக்குது சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனை. நீங்கள் சிஸ்டத்தில் என்ன மாறுதலை கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிஸ்டம் பிரச்சனைங்க, லஞ்சம் ஊழல் முறைகேடுகளில் சீரழிஞ்சு போய் மக்களுக்கு எதிராக இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க சொல்லுங்க எனக்கு. நீங்கள் இந்த சிஸ்டத்தில் மீண்டும் பலன் பெற தான் நினைக்கிறாரு விஜய்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், இந்த சிஸ்டத்தில் வந்து குப்பை ஓட்டிட்டு நல்லா இப்போ சினிமாவில் நடித்து பேர் வாங்கியாச்சு. இப்போ அந்த பேரை வச்சுக்கிட்டு அரசியலில் வந்து நம்ம ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் ஒரு ஆசை. மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது.
மக்களுக்கு செய்யணும்னா உன்னோட கொள்கை என்னன்னு சொல்லணும். நீ வந்தால் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றணும், திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாதுங்க. சிஸ்டமே பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மாநில அரசுகள் உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. மாநில அரசு அப்படின்ற ஒரு அதிகாரமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்றிய அரசு என்பது மாநில அரசுகளுடைய எல்லா அதிகாரத்தையும் அதன் வரம்புகளையும் வந்து தகர்த்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் விஜய் பேச மாட்டேன்றாரு. அவர் இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. அரசியலில் ஒரு குழந்தைக்கு என்ன அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் பண்ண முடியுன்றாங்க. ஏங்க அரசியலை வந்து வேடிக்கையாக இருக்குங்க, சினிமா மாதிரி நினைக்கிறாங்க. சினிமாவும் அரசியலும் ஒன்றும் கிடையாதுங்க. சினிமாவில் ஒரு ரசிகன், நான் தயவுசெய்து சொல்கிறேன், ரசிகனோட மனநிலை ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் விஜயை வந்து சினிமாவில் பார்க்குறீங்கன்னு நடிக்கிறார் அவர். ஏங்க நடிக்கிறவர் யதார்த்தத்தில் அரசியலுக்கு வந்தாருன்னா அரசியலுக்கு நடிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ நீ நடிக்கிற, நீ ரசிகனாக இருக்க, உன் ரசிக மனோபாவத்திலேருந்து ஒரு அரசியலில் விஜயை மதிப்பிடுறீ இல்லையா? அதுவே தப்பு தானே. அப்போ உனக்கு அந்த போதை இருக்குது. விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற போதையிலேருந்து உனக்கு வந்து கண்ணு தெரியல. கண்ணு தெரியாமல் என்ன செய்கிறேன்னா போய் ஆதரிச்சிக்கிட்டு நான் பார்க்குறேன். எங்கள் ஏரியாவில் எங்கள் பசங்க வந்து போய் இந்த வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டென்ட்டை போட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, மோர் கொடுக்குறது, பால் கொடுக்குறது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். ரொம்ப பாவமாக தான் இருக்குது அந்த பசங்களை பார்க்கும்போது. ஏதோ ஆர்வக்கோளாறுல செய்கிறாங்க. எல்லாருமே ஏமாற்றப்பட போகிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது இதில். அப்போ ரசிகர் அப்படின்ற மனநிலையில் சின்ன சின்ன பசங்க அரசியல் புரிதல் எடுத்து போய், உண்மையிலே சொல்கிறேன், அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ என்ன புரிதல்னா என்ன? ஒரு இளைஞன், ஒரு மாணவன், நீங்கள் பொலிட்டிக்கலாக என்ன பார்க்குறீங்க? ஒரு அரசியலை பற்றி உங்கள் பார்வை என்ன? விஜய்னா யார்? அவருக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அவர் இந்த அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம என்ன பிரச்சனை தீர்ப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கணும்ல. இளைஞர்கள், மாணவர்கள் யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட அரசியல் புரிதல் உங்களுக்கு வேணும்ல. அதுக்கான லேக் அந்த இளைஞர்கள்கிட்ட அந்த ஒரு புரிதல் இல்லாமல் தானே இருக்குது. உங்களுக்கு இல்லாமல் தானே இருக்குது. இப்போ அதற்கான அரசியல் தளங்களை நீங்கள் தேடணும்ல. அரசியல்ன்றது மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த சிஸ்டம் இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியல. சிஸ்டம் எப்படி இருக்குது? லஞ்ச ஊழல் முறைகளில் நிரம்பி போய் கிடக்கு. இந்த ஃபாசிசம் பாயாசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஃபாசிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அவர் வந்து பிஜேபி எப்படி திட்டுறாரோ அதுக்கு நிகரானது தான் பாயாசமும், அதாவது திமுகவும்னு தானே சொல்றாரு. அப்போ ரெண்டு பேரையும் தானே எதிர்க்கிறாரு. இதில் என்ன உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லணும்? ஃபாசிசமும் பாயாசமும் ஒன்று தான் சொல்கிறாங்க இல்லையா? தெரியல என்ன இது வந்து ரொம்ப கேலி கூத்துலேயே ஒன்றா நம்பர் கேள்வி. பாசிசம்னா என்னன்னே புரிதல் கிடையாது. அதான பாயாசம், சக்கரை பொங்கல்னு சொல்லுவார நாளைக்குன்னு தெரியல. ஃபாசிசம்னா என்ன அப்படின்னு நீ விளக்கணும்ல. ஃபாசிசம்னா இதுதான், ஆனால் இது இல்லைன்னு சொல்லணும்ல. நீ ஃபாசிசம்னு என்ன வரையறை, உன்னோட வரையறையை சொல்லு. சும்மா டைலாக் பேசிட்டு போயிடலாங்க. ஃபாசிசம் பாயாசம் ஒன்று தான்னா அதெல்லாம் ஈஸியாக பேசிடலாம். பேசினா கை தட்டுவான் 10 பேர். அதுவும் இல்லை, ஃபாசிசம்ன்ற பற்றி உன்னோட புரிதல் என்ன நீ சொல்லு. இல்லை பிஜேபி என்ற கட்சி வந்து ஃபாசிச கட்சி இல்லைன்னு நீ சொல்லுன்ற. இப்போ திருமாவளவன் சொல்கிறாருல்ல, ஃபாசிசம்னா என்னன்னு திருமாவளவன் அடுக்கிறார்ல. உனக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை அடுக்கிறார்ல, அதை தன்மையை சொல்கிறார்ல. அது மாதிரி பல்வேறு அரசியல் சக்திகள் சொல்கிறாங்கல்ல. நீ ஒரு அரசியல் சக்தி தானே, நீ சொல்லு. ஃபாசிசம்னா பாயாசமானு சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கஷ்டம் கிடையாது தம்பி. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கை தட்டுவான் 10 பேருக்குள்ள இருந்து. அது வரல பிரச்சனை. பிஜேபி ஒரு ஃபாசிச கட்சி, ஒரு இந்துத்துவ ஃபாசிச கட்சி. அது வந்து இப்படி சர்வாதிகாரமாக வந்து இது வந்து இந்த அரசு கட்டமைப்பே பயன்படுத்தி இன்றைக்கி அது இந்து ராஷ்டிர கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காது. மாநில உரிமைகளை பறிக்குது. ஒரே தேர்தல்னு சொல்லுது. அப்புறம் ஒரே மொழி ஒரே பண்பாடுன்னு சொல்லுது. எல்லாமே ஒற்றையில் வந்து கொண்டு வருது. இதெல்லாம் ஒரு அடக்குமுறை, இதெல்லாம் உரிமை பறிப்பு, இதெல்லாம் ஒரு பாசிச நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லை, அதை நீங்கள் கவுண்டர் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு கூட கவுண்டர் பண்ணுங்க. ஒன்றுமே தெரியலையாப்பா உனக்கு? ஒண்ணுமே சார். அவர் வந்து இப்போ பாயாசமும் ஃபாசிசமும் ஒண்ணுதான் நார்மலைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நார்மலைஸே கிடையாது, ஒன்றும் தெரியலன்னு தான் அர்த்தம். நார்மலைஸ் எங்க பண்றாரு? நார்மலைஸ் பண்ணா இந்த விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நீங்க அதை கவுண்டர் பண்ண, நீங்க கவுண்டர் பண்ணா நார்மலைஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். நார்மலைஸ் ஒன்றும் தெரியல. ஃபாசிசம்னா என்னன்னு தெரியல உனக்கு. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது தான் பாவம். அதனால என்ன, நீ வளர்த்த தம்பிகளுக்கும் பசங்களுக்கும் ஒன்றும் தெரியல. இது ஒரு யதார்த்தம். அதை பற்றி நீங்கள் பேசுங்க, அரசியல் பேசுங்க. அரசியலே பேச தெரியலையாப்பா உங்களுக்கு? அரசியலே தெரியலையே. எப்பயும் போல வந்து மோர் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, தயிர் கொடுக்குறது, என்னத்துக்கு இதெல்லாம்? அதான் சொன்னீங்க, வாங்க தம்பிகளா, நீங்கள் ஊரில் 1008 பிரச்சனை இருக்குது. ரோடு இல்லை, மக்களுக்கு தண்ணி இல்லை, குப்பையெல்லாம் மாற்றான், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை தலையிடுங்கயா. உங்களுக்கு உண்மையிலே செல்வம் பசங்களை கூப்பிட்டு நான் பேசினேன். அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம், செய்ய முடியாது. எது எளிமையாக இருக்குது, எது ஈஸியாக மக்களை கவர் பண்ணி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே எல்லா அரசியல்வாதிகளையும் கொட்டை போட்ட வேலை தான் அதெல்லாம். நீங்கள் இப்போ விஜயகாந்தை பார்த்துருக்கலாம்,
நீங்கள் இதுக்கு முன்னால் சினிமாக்காரங்க எல்லாமே இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தவங்க தான். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருந்தார். அந்த நிகழ்வில் கூட வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை தெரிவிக்கிற வகையில் மத நல்லிணக்கத்தை போற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வில் பங்கேற்று யாருமே எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத ஒன்று அப்படின்னா சமபந்தி, அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் ஈடுபட்டார், தோற்றத்தையே மாற்றி கொண்டு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து விஜய் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்களே. என்ன ஏதாவது சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தி குடிசைக்குள்ளே போந்தான்னுவாங்க, ராஜீவ்காந்தி நெல் எங்கே விளைஞ்சின்னு கேட்டாங்கன்னுவாங்க. இதெல்லாம் அரசியலா? இது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது. இப்தார் நோம்புனா எல்லாரும் சமமாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. நீயும் சமமாக இப்போ என்ன உனக்கு என்ன பெரிய நீ விஜய்னா உனக்கு என்ன பெரிய இது இருக்கா உனக்கு? நீ அதெல்லாம் எதுக்காக செய்கிற? நீ இப்போ ஏன் செய்கிற? இதுக்கு முன்னால் ஏன் செய்யலை? இதுக்கு முன்னால் ஏன் செய்யலை? இப்தார் நோன்பு வந்து முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் நீ எப்பயும் போய் செய்ய வேண்டியதானே? அப்போ சினிமாவில் நடிக்கும் போது ஒரு வாழ்க்கை, சினிமா விட்டு வந்து அரசியலுக்கு வந்ததுக்கும் போது இன்னொரு வாழ்க்கையா? எப்பயும் போல் இந்த சமூகத்துக்கு நீ வேலை செஞ்சுருக்கணும்ல, எப்பயும் போல் அது போன்ற மத நல்லிணக்கத்தை பற்றி நீ பேசியிருக்கணும்ல. அப்படி அதை ஒரு ஒப்பிட்டு போடுறான். பார்த்தீங்களா, மற்ற கட்சிகள்லாம் வந்து டேபிள் சேரில் உட்காந்து கஞ்சி குடித்தாங்க, விஜய் தரையில் உட்காந்து கஞ்சி குடிக்கிறான்றான். இப்போ என்னப்பா அதில் தரையில் உட்காந்தன்னா டேபிள் சேரில் உட்காந்தன்னா இதில் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது? எதையெல்லாம் பிரச்சனை, எதையெல்லாம் பூதகரமாக்கணுமோ ஏற்கிறாங்க. அப்போ ரொம்ப அபத்தமாக தான் இருக்குது. தமிழகத்தில் வந்து 2026 தேர்தலை ஒட்டி பல விஷயங்களையும் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து எடுத்துக்கிறோம். நன்றி.